எல்லோருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். முருகன் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேண்டுறது கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எப்பொழுதும் போல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச் வேலை பரபரன்னு நடந்துட்டு இருந்துச்சு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு மண் சட்டியில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் சாதம்லாம் வடிச்சு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் காலைல சாப்பாடு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ சீசன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஈஸியாக கிடைக்கிது. வாட்டர்மெலன் தான் ஸ்நாக்ஸ்க்கு கட்டி கொடுத்துருந்தேன். காலையில் சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 2 பீட்ரூட் ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. சரி எடுன்னு சொல்லிட்டு அதை சும்மா கிரைண்ட் பண்ணி தோசை மாவோட கலந்துட்டேன். என் குட்டி பையன் பார்த்துட்டு எனக்கு ஒயிட் தோசை தான் வேணும், இந்த தோசை வேணான்னு சொன்னான். நீ மொதல் சாப்பிட்டு பாரு தம்பின்னு சொல்லி கொடுத்தேன். நிஜமாலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. நானும் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்காக சக்கரை பொங்கல் வைக்கலாம்னு சொல்லி குக்கரில் தான் வச்சுருந்தேன். இங்கிட்ட சாமி ரூமையும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லாம் ரெடியானதும் முந்திரி பருப்பு போட்டு சக்கரை பொங்கலை தாளிச்சதுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. தைப்பூசத்துக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா இல்லை வீட்டிலே சாமி கும்பிட்டீங்களாங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தைப்பூசம் செவ்வாய்க்கிழமையில் வந்தது ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு 1 to 2 செவ்வாய் ஓரையில் தான் நான் சாமி கும்பிட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே பொங்கல் வச்சு நல்லபடியாக அந்த முருகனை கும்பிட்டாச்சு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நம்ம முருகன் அருளால் எல்லாரும் நல்லா இருப்போம். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.